இப்போ வந்துட்டு இல்ல நீ சொல்றது தப்பு. இப்போ வந்து நீங்க போய் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணி இல்லன்னு சண்டை போடணும் உங்களுக்கு. கரெக்ட். நீ இல்ல நீ அது சொன்னதெல்லாம் தப்பு, நான் சொல்றதான் கரெக்ட். நீ இப்போ கரெக்டா வந்துட்டு என்னோட பாயிண்ட் என்னன்னு எனக்கு பேச தெரியும், அப்ப எனக்கு பேச தெரியல. நான் கூட சரி ஒரு லவ்வபிளான ஒரு மொமெண்ட்ஸை வந்து ரீக்ரியேட் பண்றதுக்காக தான் போறீங்க போல, இல்ல அந்த இடத்துல போய் இந்த ப்ரப்போசல் நடக்கிறது திருப்பி ரீவாட்ச் பண்ண போறீங்கன்னு நினைச்சா போய் சண்டை போட போறீங்க. இன்னும் கொஞ்சம் அவனுக்கு ஏத்த மாதிரி லவ் பண்ணியிருந்தா பேசாம இருந்த நாட்களை கூட நான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பேன். என்னதான் கோவப்பட்டாலும் அந்த லவ் ஒரு நாள் பார்க்கலனா கூட ஐயோ அந்த லவ் இன்னும் எனக்கு குறையவே இல்லை. இப்பயும் அதிகமா லவ் பண்றேன், பட் கொஞ்சம் மெச்சூரா லவ் பண்றேன். ஓகே டன். இப்போ ஃபியூச்சர்ல போறதுக்கு ஒரு ஆப்ஷன். ஃபியூச்சர்ல வந்துட்டு லைஃப் லாங் எப்படி இருக்க போறேன், என்னோட பேபியோட நானும் அவன் அந்த வீடு எங்க இருப்போம் அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் தான். அவன் கூட தான் இருக்கணும். ஓகே. இன்னொரு ஒரு தியரி சொல்லுவாங்க டைம் டிராவல் பண்றதுல. இப்போ டைம் டிராவல் பண்ணி போயிட்டீங்க, ஏதோ அங்கே இருக்க ஒரு சின்ன சேரை தெரியாமல் தள்ளி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைம் லைனே மாறிடும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தெரியாமல் நீங்கள் கைப்பட்டு ஏதோ ஒரு சேர் மாதிரி அவங்களை ப்ரப்போஸ் பண்ணுறது அக்செப்ட் பண்ணலன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஐயோ நான் செத்துருவேன். அவன் மட்டும் தான் எனக்கு அவன் தான் எல்லாமே. அவன் இல்லைன்னா நான் இல்லை. சரி, அப்போ நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். நம்ம போய் சின்ன தவறு ஆயிடுச்சுன்னா பெரிய தவறு ஆகிடும் அது.